யாசகம் கேட்கும் பொழுது நாம் என்ன சொல்லணும்? என்கிட்ட சில்லறை இல்லை அப்படின்னு அவர் பாட்டுக்கு என்ன பண்ணுவாரு? நம்மளையே திட்டிட்டு நம்முடைய வினையை அவர் வாங்கிட்டு கிளம்பிடுவார். ஆனா நாம் என்ன சொல்லுவோம்? உனக்கு கை கால் நல்லா தானே இருக்குது, உனக்கு நான் ஏன் தரணும் அப்படின்னு ஒண்ணு. தந்தா தரேனே, இல்லைன்னா இல்லைன்னு. இப்ப அவன் கை கால் நல்லா இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டோம்? அவனுடைய வினைய நம்ம வாங்கி. அப்படியே ஒரு எளிமையான உதாரணம் இது. ஒருத்தர் யாசகம் கேட்கறாங்க, கேட்கும் பொழுது முடிந்தா செய்யறோம், இல்லைன்னா சிந்தை இல்லப்பா, இல்லை என்னால முடியல, நீ போயிட்டு வா, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இப்ப அவர் என்ன பேசினாலும் அவர் என்ன பண்றாரு? நம்மளுடைய வினையை வாங்கி கொள்கிறார். அதை விடுத்துட்டு நாம என்ன பண்றோம்? நீ நல்லா தானே இருக்கிற, உனக்கு நான் ஏன் தரணும், நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சு சாப்பிட முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா இறைவன் அவரை அந்த பணி தான் செய்ய வச்சிருக்குது. அதை நாம் குற்றம் சொன்னோம்னா இறைவனையே குற்றம் சொல்வதற்கு சமம். இப்போ ஒருத்தர் நம்ம